எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவதூறாக பேசிய பிரதமர் மோடி மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க மக்களவை சபாநாயகரிடம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அரசு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவை சபாநாயகரிடம் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தனது கடமையை செய்வதை கேள்விக்குட்படுத்துவது தனிப்பட்ட தாக்குதல் அல்ல, அது நாடாளுமன்றத்தின் அதிகாரம் மற்றும் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீதான நேரடி அவமதிப்பாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தை மிகுந்த தீவிரத்துடன் அணுக வேண்டும். எம்பிக்கள் மீது அவதூறு சுமத்தியதற்காக பிரதமர் மோடி மீது மக்களவை விதி 222 கீழ் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் புனிதம் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு பாதுகாப்புகளை நிலைநிறுத்த இந்த விவகாரத்தில் உடனடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கே.சி. வேணுகோபால் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் கடும் நெருக்கடியை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பிரதமர் மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அளித்த புகார் ஆய்வு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவதூறாக பேசிய பிரதமர் மோடி மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க மக்களவை சபாநாயகரிடம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அரசு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவை சபாநாயகரிடம் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தனது கடமையை செய்வதை கேள்விக்குட்படுத்துவது தனிப்பட்ட தாக்குதல் அல்ல, அது நாடாளுமன்றத்தின் அதிகாரம் மற்றும் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீதான நேரடி அவமதிப்பாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தை மிகுந்த தீவிரத்துடன் அணுக வேண்டும். எம்பிக்கள் மீது அவதூறு சுமத்தியதற்காக பிரதமர் மோடி மீது மக்களவை விதி 222 கீழ் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் புனிதம் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு பாதுகாப்புகளை நிலைநிறுத்த இந்த விவகாரத்தில் உடனடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கே.சி. வேணுகோபால் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் கடும் நெருக்கடியை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பிரதமர் மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அளித்த புகார் ஆய்வு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.